வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானி தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சியில இழந்தார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, சர் ஐசக் நியூட்டன் 1720 நடந்த உலகின் முதல் மாபெரும் பொருளாதார வீழ்ச்சியில எப்படி தன் வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் இழந்தார் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னால வான்வெளியில இருக்கிற நட்சத்திரங்களோட இயக்கத்தை கூட துல்லியமா கணக்கிட முடியும். ஆனா மனிதர்களோட பேராசைய என்னால கணக்கிடவே முடியல. இது வேற யாரோ சொன்னது இல்லைங்க. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச அந்த மாமேதை சர் ஐசக் நியூட்டன் விரக்தியோட உச்சத்துல சொன்ன வார்த்தைகள் தான் இது. அப்படி அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அறிவாளிய புலம்ப வச்சது எது? அந்த முதல் பங்குச்சந்தை மோசடி எப்படி நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பகுதி 1, அறிவாளியும் பொருளாதார குமிழியும். நாம கொஞ்சம் பின்னாடி, அதாவது 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துக்கு போகலாம். 1711ல பிரிட்டன் அரசாங்கம் கடுமையான கடன் சுமையில தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல நியூட்டன் சும்மா லேப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு விஞ்ஞானி மட்டும் கிடையாது. அவர் பிரிட்டன் நாணயச்சாலையோட தலைவர், அதாவது மாஸ்டர் ஆஃப் த மின்ட். பொருளாதாரத்தை பத்தியும் எண்களை பத்தியும் அவருக்கு ரொம்ப ஆழமான புரிதல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தரே இந்த வலையில விழுந்தார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். பகுதி 2, இங்கிலாந்து வங்கியும் சவுத் சீ திட்டமும். இந்த மாபெரும் வீழ்ச்சி சும்மா ஒரு நாள்ல நடந்தல. இது ஒரு பெரிய நிதி போட்டியில இருந்து தான் ஆரம்பமாச்சு. ஒரு பக்கம் ரொம்ப பாதுகாப்பான அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இன்னொரு பக்கம் அப்பதான் புதுசா முளைச்ச ரொம்ப ஆபத்தான சவுத் சீ கம்பெனி. பிரிட்டன் அரசாங்கத்தோட அந்த 31 மில்லியன் பவுண்டுகள் பிரம்மாண்டமான கடனை நாங்களே ஏத்துக்கிறோன்னு சவுத் சீ நிறுவனம் ஒரு மெகா டீல் போட்டாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இதை கடுமையா எதிர்த்தாலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு பெரிய அளவுல லஞ்சம் கொடுத்து சவுத் சீ நிறுவனம் இந்த ஏலத்தை தட்டி தூக்கிட்டாங்க. ஏலத்தை ஜெயிச்ச உடனே சவுத் சீ நிறுவனம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அதுதான் நிதி வரலாற்றிலேயே முதல் முறையா நடந்த ஒரு பெரிய கடன் பங்கு பரிமாற்றம், அதாவது டெட் டு ஈக்விட்டி ஸ்வாப். மக்கள் கிட்ட இருந்த பாதுகாப்பான ஆனா வட்டி கம்மியா கிடைக்கிற அரசாங்க கடன் பத்திரங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா எங்க கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பல மடங்கு லாபத்தோறோம்னு சொல்லி ஆசை காட்டி மக்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்தினாங்க. பகுதி 3, பொய்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். அப்படி என்ன வியாபாரம் பண்ணி இவங்க இவ்ளோ லாபம் தர போறாங்க? இங்கதான் விஷயமே இருக்கு. தென் அமெரிக்காவில இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாம் எங்களோட கப்பல்கள்ல கொட்ட போகுதுன்னு சவுத் சீ நிறுவனம் பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, அப்போ ஸ்பெயினுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் கடுமையான போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால சவுத் சீ நிறுவனத்தால வருஷத்துக்கு ஒரே ஒரு கப்பலை மட்டும்தான் தென் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடிஞ்சது. அதுவும் ஏகப்பட்ட வரிகள் போட்டதால லாபமே இல்லாம பெரும் நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த அசியன்டோ ஒப்பந்தத்தோட உண்மையான முகம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, சவுத் சீ நிறுவனம் தென் அமெரிக்கா கூட ஒரு பைசாவுக்கு கூட லாபகரமா இந்த வியாபாரமும் பண்ணல. அவங்களோட உண்மையான பிசினஸ் மாடல் என்ன தெரியுமா? மக்கள் கிட்ட பிரம்மாண்டமான கட்டுக்கதைகளை பரப்புறது, பொய்யான விளம்பரங்களை செய்யறது, அப்புறம் எந்த ஒரு அடிப்படை மதிப்பும் இல்லாத தங்களோட கம்பெனி ஷேர்ஸை அப்படியே பம்ப் பண்ணி நம்பி வர்ற அப்பாவி மக்கள் கிட்ட அதிக விலைக்கு விற்கிறது. இது மட்டும்தான். பகுதி 4, பேராசையின் ஈர்ப்பு விசையும் தவிப்பும். சரி, ஒரு நாடே இப்படி ஒரு கட்டுக்கதையை நம்பும்போது நம்ம பகுத்தறிவுவாதியான நியூட்டன் இதுல எப்படி மாட்டினார்? நியூட்டனுக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும் இல்லையா? அதனால சவுத் சீ நிறுவனம் தொடங்கின அடுத்த வருஷமே, அதாவது 1712லேயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 1720ல பங்குகளோட விலை லேசா உயர ஆரம்பிச்சப்போ ரொம்ப கரெக்டான நேரத்துல ஏப்ரல் மாசம் தன்னோட பங்குகளை எல்லாம் வித்துட்டு 7000 பவுண்டுகள் லாபம் பார்த்தார். இதோட அவர் அமைதியா இருந்திருந்தார்னா இந்த மாபெரும் சூதாட்டத்துல தப்பிச்சு லாபம் பார்த்த சில புத்திசாலிகள்ல அவரும் ஒருத்தரா இருந்திருப்பார். இப்போ இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு உண்மையான வருமானமும் இல்லாத ஒரு நிறுவனத்தோட பங்குகள் எப்படி இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சியை கண்டுச்சு அப்படிங்கிறது தான். ஜனவரி 1720ல வெறும் 128 பவுண்டுகளா இருந்த பங்கு விலை மே மாசம் 550 ஆச்சு. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் உச்சகட்டமா 1000 பவுண்டுகளை தொட்டுச்சு. எந்த வியாபாரமும் நடக்கலங்க. வெறும் மக்களின் கண்மூடித்தனமான நம்பிக்கையால மட்டுமே இந்த விலையேற்றம் நடந்திருக்கு. இந்த விலை ஏற்றத்தை பார்த்தப்போ நியூட்டனுக்கு மனசுக்குள்ள என்ன தோணி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை விட அறிவுல கம்மியா இருக்கிற நண்பர்களும் சாதாரண மக்களும் ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர்களா மாறுறத அவர் நேர்ல பாக்குறாரு. அட பாவமே, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நாம சீக்கிரமே வித்து ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், சிம்பிளா எஃப்ஓமோன்னு சொல்லுவோம்ல, அது அந்த மாபெரும் அறிவாளியோட பகுத்தறிவியை மொத்தமா முடுக்கிடுச்சு. பகுதி 5, பிரம்மாண்டமான வீழ்ச்சி. ஒரு பொய்யான அஸ்திவாரத்துல கட்டின மாளிகை எப்படியும் சரிஞ்சு விழுந்து தானே ஆகணும். அந்த நேரமும் வந்துச்சு. சவுத் சீ நிறுவனம் பண்ணின மாபெரும் முட்டாள்தனம் என்ன தெரியுமா? மார்க்கெட்ல இருந்த மத்த சின்ன சின்ன போலி நிறுவனங்களை ஒழிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுத்து 1720 ஜூன் மாசம் பபுள் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மத்தவங்களை அழிக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சந்தையில இருந்த மத்த போலி நிறுவனங்கள் பத்தின உண்மை வெளிவந்த உடனே
ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களுக்கும் பெரிய பீதி கிளம்பிடுச்சு. எல்லாரும் அவசர அவசரமா தங்க பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சவுத் சி நிறுவனத்தோட குமிழிய அவங்களே ஊசி வச்சு உடைச்சுக்கிட்டாங்க. ஜூன் 17, 2000ல பங்குகள் உச்சகட்ட விலையில, அதாவது 1000 பவுண்டுகள்ல இருந்தப்போ நியூட்டன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் கொண்டு வந்து மறுபடியும் சவுத் சி நிறுவனத்திலேயே கொட்டினார். இது எவ்வளோ பெரிய விபரீதமான முடிவு! அவர் முதலீடு பண்ண சில வாரங்கள்லயே ஆகஸ்ட் மாசம் அந்த மாபெரும் குமிழி வெடிக்க ஆரம்பிச்சு செப்டம்பர்ல பங்கோட விலை வெறும் 150 பவுண்டுகளுக்கு அதலபாதாளத்துக்கு வந்து விழுந்துச்சு. இந்த மாபெரும் வீழ்ச்சியில நியூட்டன் இழந்த அந்த தொகை எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 20,000 பவுண்டுகள். அதாவது இன்னைக்கு மதிப்புல கணக்கு போட்டு பார்த்தா சுமார் 4-5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். நம்ம ஊரு காசுக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 35-40 கோடி ரூபாய். உலகமே கொண்டாடின அந்த தலை சிறந்த விஞ்ஞானி நிதி ரீதியா மொத்தமா சிதைஞ்சு போயிட்டாரு. இந்த இழப்பு நியூட்டனை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தாம் வாழ்நாளோட கடைசி வரைக்கும் அவர் வீட்டுல யாராவது தவறுதலா சவுத் சி அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சா கூட அவருக்கு கோபம் தலைக்கு ஏறுமாம். அந்த வார்த்தையை தாம் வீட்டுல பேசுறதுக்கே அவர் தடை விதிச்சிருந்தார். இதுல இருந்து ஒரு மனிதனோட உணர்ச்சிகரமான காயமும் பகுத்தறிவில்லாம எடுக்கிற நிதி முடிவுகளோட வலியும் எவ்வளவு கொடூரமானதுன்னு நமக்கு தெளிவா புரியுதில்ல. பகுதி 6, பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் செக்மேட். சரி, இவ்ளோ பெரிய பேரழிவுக்கு அப்புறம் பிரிட்டன் பொருளாதாரம் எப்படி மீண்டு வந்துச்சு? செப்டம்பர் 1720ல இந்த குமிழி வெடிச்சதும் ஒட்டுமொத்த பிரிட்டன் பொருளாதாரமும் அதலபாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்போ வேற வழியே இல்லாம அரசாங்கம் மறுபடியும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்த உதவிக்கு கூப்பிட்டாங்க. இங்கிலாந்து வங்கி ரொம்ப சாதுரியமா உள்ள வந்து சவுத் சி நிறுவனத்தோட மிச்சமிருந்த சொத்துக்களையும் கடன்களையும் தன்வசம் எடுத்துக்கிட்டாங்க. முதலீட்டாளர்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து நாட்டை ஒரு முழுமையான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்தினாங்க. இதனால பிரிட்டனோட ஒரே வலிமையான நிதி நிறுவனம் நாங்க தான் இங்கிலாந்து வங்கி கெத்தா தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. இந்த மாபெரும் வீழ்ச்சியோட சாம்பல்ல இருந்து அரசியல் ரீதியா ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளா உயர்ந்தார். அவர்தான் ராபர்ட் வால்போல். இந்த மாபெரும் நிதி நெருக்கடியை ரொம்ப திறமையா கையாண்டு பிரிட்டனை காப்பாத்தினதால அவர் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா மாறினார். பின்னாட்கள்ல அவர்தான் பிரிட்டனோட முதல் பிரதமராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த முழு வரலாற்றுல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? புவியீர்ப்பு விசையே கண்டுபிடிச்ச ஒரு மாமேதையே பேராசை அப்படிங்கிற ஈர்ப்பு விசையில இருந்தும் அந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்ற கூட்டத்தோட மனநிலையில இருந்தும் தப்பிக்க முடியலைன்னா இன்னைக்கு இருக்கிற ஷேர் மார்க்கெட் மாயைகள் கிட்ட இருந்தும் சந்தையோட வெறுத்தவத்துல இருந்தும் நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல்ல இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி.